8th பேஜ் நம்பர் 156. ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும் பி என்பவர் 6 நாட்களிலும் முடிப்பர் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஆட்கள் நாட்களில் பேசிக்கான சம்முங்க. ஏ வந்து ஒரு வேலையை 3 நாட்களில் முடிப்பார், பி வந்து 6 நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வந்து மொத்த வேலை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணுங்க. இந்த சம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், மற்ற சம்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் மொத்த வேலை எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாங்க. மொத்த வேலையை அவங்க கொடுக்க மாட்டாங்க, நாம் தான் கொடுத்துருக்க வேல்யூ வச்சு கண்டுபிடிச்சிக்கணுங்க. கொடுத்துருக்க 2 வேல்யூ 3,6 எல்சிஎம் கண்டுபிடிச்சா மொத்த வேலை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாங்க. 3 2ஆல் டிவைட் பண்ணால் 1 1, 3 × 2 = 6. கொடுத்துருக்க 2 வேல்யூக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா மொத்த வேலை. இப்போ வந்து ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வார், பி ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வார்னு கண்டுபிடிச்சிக்கலாங்க. மொத்த வேலை வந்து 6 வேலை இருக்குங்க. பி வந்து 3 நாட்களில் செய்வார் அப்படின்னு சொல்லி, அப்போ 6/3 இது கேன்சல் பண்ணால் 2. அப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு 2 வேலை செய்வாருங்க. அப்போ 3 நாளில் 6 வேலையை முடிச்சிருவார். மொத்த வேலை 6 தானுங்க. அதே மாதிரி பிக்கு போனோம்னா 6/6. அப்போ பி வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்வாருங்க. அப்போ 6 நாளில் 6 வேலையை முடிச்சிருவார். கொஷின் என்னங்க கேட்குறாங்க, இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பர். அப்போ ஏ ப்ளஸ் பி 2 பேர் சேர்ந்து ஏ வந்து ஒரு நாளைக்கு 2 வேலை, பி வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலைங்க. அப்போ மொத்தம் 3 வேலை. ஒரு நாளைக்கு 2 பேர் சேர்ந்து 3 வேலை முடிப்பாங்க. மொத்த வேலை எவ்வளோங்க, 6 வேலை. அப்போ ஒரு நாளைக்கு 3 வேலைனா 6 கேன்சல் பண்ணால் 2 நாளில். ஒரு நாளைக்கு 3 வேலை செஞ்சாங்கன்னா 2 நாளில் 6 வேலையை முடிச்சிருவாங்க. இந்த மெத்தட் பிடிச்சா இதை ஃபாலோ பண்ணிக்காங்க. இதே மாதிரி ஸ்கூல் புக்கில் வந்து 22 சம் இருக்குங்க. அந்த சம்லாம் அடுத்தது அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். உங்களுக்கும் டைம் இருந்தால் ஸ்கூல் புக்கில் இருக்க சம்மெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்கூல் புக் சம்மெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.